அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கான்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியல் அமைப்பு. அதில் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போனோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு, broadly speaking, it is a set of rules, written or unwritten, that seeks to establish the duties, powers and functions of government, regulate the relationship between them and define the relationship between state and the individual அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், ஒரு நிறைய ரூல்கள் அடங்கியது. ஒரு ரூல்ஸ்க்கு என்ன சொல்லலாம், கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம்ல. கட்டுப்பாடுகள், சட்டங்கள் அதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்னாலே நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ ஒரு சட்ட தொகுப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அது வந்து மேபி எழுதப்பட்டதாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் இது பொதுவாக சொல்கிறேன், இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலை. எழுதப்பட்ட அரசியலமைப்பாக இருக்கலாம், இல்லைன்னா எழுதப்படாத ஒரு அரசியலமைப்பாக இருக்கலாம். ஓகேவா? அது வந்து இப்போ மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டியூட்டிஸ், பவர், அப்புறம் அவங்களோட கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது எல்லாத்த பற்றியும் சொல்லுது. அது ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தனி மனிதனுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தெளிவாக சொல்கிறதுக்காக இயற்றப்பட்ட சட்டங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக அரசியல் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு இருக்கும்பொழுது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், மற்ற நாட்டில் இல்லாததை விட இந்திய அரசியலமைப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறப்பம்சங்கள் தான் இருக்குது. அதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரிட்டன் அண்ட் லெங்க்தி கான்ஸ்டியூஷன். அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு வந்து கையால் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே ரொம்ப லெங்க்தியான ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தா நம்மளோட இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் தான் வந்து என்ன சொல்கிறோம், எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லெங்க்தியானது அப்படின்னு சொல்கிறோம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ single written document, unlike the British constitution, which is not a single written document but is drawn from legislation, treaty, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பிரசிடென்ட், அதுக்கப்புறம் கன்வென்ஷன், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அதர் சோர்சஸ். ஓகேவா? நம்மளோட பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை ஆண்டாங்கல்ல, அந்த பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு சிங்கிளான டாக்குமெண்ட் கிடையாது. அதில் வந்து நம்ம அவங்களோட கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் சேர்த்தாதான் அவங்களோட கான்ஸ்டியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தா, அவங்களோட லெஜிஸ்லேஷன், அவங்களோட சட்டங்கள் ஏற்றுறாங்கல்ல அது, அதுக்கப்புறம் ட்ரீட்டி, அவங்க ஒப்பந்தம் போட்டிருப்பாங்கல்ல அது, அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பிரசிடென்ட்ஸ், அவங்க நாட்டில் எடுத்து சட்டங்கள், அதுக்கப்புறம் கன்வென்ஷன்ஸ், அப்புறம் அதர் சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அப்படி கிடையாது. அரசியலமைப்பு அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் it was formed by Constituent Assembly, which is established for the purpose in 1946. நம்மளோட கான்ஸ்டியூஷனை உருவாக்குனது யாரு அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி. அதாவது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய குழு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இது பண்ணாங்க, கான்ஸ்டியூஷனை எழுதினாங்க. அவங்க எப்போ எழுதினாங்க அப்படின்னா 1946 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் as originally adopted, it has 22 parts, 395 articles, 8 schedules. ஓகேவா? அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம். அரசியலமைப்பு நிர்ணய குழு தான் என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பை உருவாக்குனாங்க. அப்படி அவங்க உருவாக்கும் பொழுது அதில் மொத்தமாக எவ்வளோ இது இருந்துச்சு அப்படின்னா 22 பகுதிகள், 395 விதிகள், 8 அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நம்பர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் பாஸ்ட் சின்ஸ் இட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் இன் 1950. ஓகேவா? அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு சட்டத்தை இவங்க இயற்றுனது எல்லாமே என்னது, சட்டங்கள் தான். அதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம பார்த்தோம். 22 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க, 395 விதிகளாக பிரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் 8 அட்டவணைகளாக பிரிச்சிருக்காங்க. அப்படி பிரிக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சட்டத்தை மாற்றணும். அதாவது விதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும். அப்படி மாற்றுறது தான் என்ன இருக்குது அப்படின்னா 1950 ஏற்றுக்கிட்டாங்க. 46 ஆரம்பித்து 1950 இந்தியாவோட அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம். அதுதான் நம்ம குடியரசு நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லை? அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஏற்றுக்கிட்ட நாள்லேருந்து என்ன பண்ணுறோம், ஏகப்பட்ட அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், திருத்தங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. have also become a part of constitution.
அதாவது இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றலாம் அப்படின்றதும் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த lengthiest constitution in the world as no other constitution contains many articles அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க எந்த ஒரு கான்ஸ்டியூஷன்லையுமே இவ்வளோ அதிகமான ஒரு விதிகள்லாம் இல்லை. நம்மளது தான் என்ன இருக்கு, 395 விதிகள் ஆரம்பத்திலே இருந்தது. ஓகேவா? நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னோம். அப்போ மற்ற நாட்டோட கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். யூஎஸ்ஏ இருக்குல்ல, அமெரிக்காவோட கான்ஸ்டியூஷன்ல வெறும் 7 ஆர்டிக்கல் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சைனால 138 ஆர்டிக்கல் தான் இருக்கு. ஜப்பானோட கான்ஸ்டியூஷன்ல 103 ஆர்டிகல்ஸ் தான் இருக்கு. கனடால 107 ஆர்டிக்கல் தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு சாலியன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னா சிங்கிள் கான்ஸ்டியூஷன். அதாவது யூஎஸ்ஏலாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபெடரலிசம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்கலாம் வந்து நிறைய வந்து கான்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன், தட் இஸ் த இந்தியன் ஸ்டேட்ஸ் do not have செப்பரேட் கான்ஸ்டியூஷன். இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா யூஎஸ்ஏ இருக்கு இல்லையா, யூஎஸ்ஏல நிறைய மாகாணங்கள் இருக்கு. ஒரு 50 மாகாணங்கள் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு என்னவா இருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏவை ஒரு நாடா உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மள தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம்லாம் இருக்குல்ல, இப்போ எல்லாம் மாநிலங்கள்லாம் சேர்ந்து என்ன இருக்கு, 28 மாநிலங்கள், 9 யூனியன் பிரதேசங்கள்லாம் சேர்ந்து நம்ம இந்திய நாடா உருவாயிருக்கோம்ல, அதே மாதிரி யூஎஸ்ஏல 50 நாடுகள் வந்து என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்ந்து அமெரிக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரியை உருவாக்குறாங்க. ஆனா அந்த நாடுகளுக்கும் நம்மளுக்கும் நிறைய அந்த மாநிலங்கள், அது வந்து மாகாணங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாகாணங்களுக்கும் மாநிலங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ அமெரிக்காவில் பார்க்கும்போது அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கும். அதில் இருக்க ஒரு ஃப்ளாரிடோ மாகாணம் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தனியாக கான்ஸ்டியூஷன் இருக்கும். அப்போ வந்து அது வந்து டபுள் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் சென்ட்ரலில் இருக்க அதே கான்ஸ்டியூஷன் தான் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டேட்டுக்கும் அப்ளிகபிள். அப்போ நம்மளுக்கிட்ட இருக்கிறது என்னது, ஒரே கான்ஸ்டியூஷன். இந்தியா மொத்தத்துக்கும் ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த 5 வேர்டும் வந்து ரொம்பவே முக்கியமானது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறதுல ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 வேர்டு தான் நம்ம சொல்லலாம். சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கும் நம்ம இப்போ மீனிங் பார்க்கலாம். சோசியலிஸ்ட் அண்டு செக்யூலர் இந்த 2 வேர்டும் வந்து ஆரம்பத்தில் இல்லை, அதாவது இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது. ஆனால் இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட முகப்புரையில் சேர்க்குறாங்க. எப்படின்னா ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக. அந்த அமெண்ட்மெண்ட் என்னது அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட். எப்போ அப்படின்னா 1976 சேர்க்குறாங்க. சரிங்களா? அடுத்து சாவரின் அப்படின்னா என்னன்னா அப்சல்யூட்லி இண்டிபெண்ட், இட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எனி அதர் ஸ்டேட். அதாவது இந்தியா ஒரு சாவரின் மிக்க ஒரு நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம், இந்தியா வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் கண்ட்ரோல்ல இல்லை, எந்த நாட்டுக்கும் அது வந்து கட்டுப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை, சுதந்திரமான நாடு முழுசா அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் this implies a system which will endeavor to avoid concentration of wealth in a few hands and will assure its equitable distribution. அப்போ இந்த சாவரின் வந்து எது சொல்லுது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியாவில் இருக்க எல்லா வளங்களும் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் குவியறதுக்கு விடாம என்ன பண்ணுது, ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்தியா வந்து ஒரு முழு சுதந்திரமான நாடு அப்படின்னும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் there is no state religion in India. அதாவது ஸ்டேட் அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவை தான் குறிக்குது. சரிங்களா? கான்ஸ்டியூஷன்ல எப்போ ஸ்டேட் வந்தாலும் அது என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவை தான் குறிக்கும். அப்போ இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எவ்ரி சிட்டிசன் இஸ் ஃப்ரீ டு ஃபாலோ அண்ட் ப்ராக்டிஸ் த ரிலிஜியன் ஆஃப் ஹிஸ் ஹர் ஓன் சாய்ஸ். அப்போ இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமக்களும், ஒரு குடிமகனோ அல்லது குடிமகளோ அவங்களுக்கு தேவையான இல்லை அவங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் த ஸ்டேட் கேன் நாட் டிஸ்கிரிமினேட் அமாங் இட்ஸ் சிட்டிசன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இந்திய நாடு வந்து அவங்களோட ஒரு மக்களோட மதத்தை பொறுத்தோ எந்தவித பாகுபாடோ அவங்களோட மக்களுக்கு காட்டாது அப்படின்றது தான் இந்த லைனுக்கு அர்த்தம். யூனிக் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. சரி, ரிஜிடிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாற்ற முடியாதது அப்படின்னு அர்த்தம். கடினத்தன்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தமிழில் நெகிழாத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா நெகிழும் தன்மை, கொஞ்சம்
மாற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ யூனிக்காக இருக்குன்னா வச்சுக்கோங்க, சிறப்பான ஒரு ரிஜிடிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் சேர்ந்த கலவையாக நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுனா எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கான்ஸ்டியூஷன்னா ரிஜிடாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, அதோட ரூல்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிஜிட் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு கான்ஸ்டியூஷனோட ரூல்ஸை எப்படி வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆனால் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையான இடத்துல பிளெண்ட் பண்ணிக்கிட்டு தேவையான இடத்துல ரிஜிடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, whether the constitution is rigid or flexible depends on the process of amendment. If the constitutional laws and ordinary laws are amended separate ways, it is a rigid constitution. அப்போ ஒரு நாட்டில் அரசியலமைப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கும், அது இல்லாமல் சாதாரண சட்டங்களும் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் தனித்தனியான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம், ரிஜிடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே on the country in a flexible constitution, laws and ordinary laws amended in the same way அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்தையுமே வந்து ஒரே மாதிரி முறையிலே வந்து நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லலாம். Some provisions of the Constitution of India can be amended by Indian Parliament with a simple majority. The amendment of the most provisions of the Constitution requires special majority in both houses of the parliament. அதாவது சில சட்டங்களை நம்ம நிறைவேற்றுறோம், ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில துறைகளில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியன் பார்லிமெண்ட்டில் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சே நம்ம என்ன பண்ணுறோம், சட்டத்தை நிறைவேற்றுறோம். ஆனால் முக்காவாசி கேஸில் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிள் மெஜாரிட்டி கொடுக்கறது கிடையாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் நம்ம கேட்குறோம். அதாவது சிம்பிள் மெஜாரிட்டினா ஒன்றும் கிடையாது, சாதாரண சட்டத்தை மாற்றுறதுக்கான ரூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணுறது தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் கான்ஸ்டியூஷனையே மாற்றுறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒரு பில்லை வந்து யாரை கொண்டு வரலாம் அப்படின்னா எந்த ஒரு எம்எல்ஏவும் கொண்டு வரலாம், சாரி எம்பியும் கொண்டு வரலாம். பார்லிமெண்ட்டில் இருக்க எந்த ஒரு மெம்பருமே வந்து ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னா அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. அதுவே நிறைய எம்பி இருப்பாங்க, ஆனால் வந்து இப்போ அமைச்சர் அப்படின்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அமைச்சர் இருப்பாங்க. ஒரு அமைச்சர் தான் கண்டிப்பாக பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் வைப்பாங்கல்ல, எலெக்ஷன் வைப்பாங்கல்ல, ஒரு பில்லை வந்து மசோதாவை பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், ஓட்டு போடணும். அப்படி இருக்கும்போது 50% வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா போதும், எதுக்கு, சிம்பிள் மெஜாரிட்டிக்கு. ஆனால் இங்கே கான்ஸ்டியூஷனையே மாற்றணும், ஓகேவா, 50% யார் வந்து ஓட்டு போடுறாங்களோ அவங்கள 50% ஓட்டு போட்டாலே நம்மளுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி. அதே கான்ஸ்டியூஷனில் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், மொத்த மெம்பர் இருக்காங்க இல்லையா, மொத்த மெம்பரில் பாதி பேர் வரணும். இதில் என்னன்னா வந்திருக்கவங்கள பாதி பேர் ஓட்டு போட்டால் போதும், அதில் ஆனால் மொத்த மெம்பரில் பாதி பேர் போட்டால் போதும். அதுவே யாரும் பாதி பேர் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க அப்படின்னா வந்தவங்களில் 3/2 பங்கு வந்து ஓட்டு போட்டால் தான் என்ன பண்ண முடியும், இதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் சிம்பிள் மெஜாரிட்டியில் என்ன பண்ணலாம், கூட்டம் நடத்தலாம். அதாவது லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் ஒன்றா வச்சு எலெக்ஷன் நடத்தலாம். அதுவே நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து மாற்றுறோம் அப்படின்னா, அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா லோக்சபாவில் தனியாக வைக்கணும் ஓட்டிங், அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் தனியாக வைக்கணும். 2 இடத்துலையுமே வந்து மெஜாரிட்டி ஒரு பில்லுக்கு வந்தது அப்படின்னா அதுதான் வந்து என்ன பண்ண முடியும், சட்டமாக மாற்ற முடியும். இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டிக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட பார்லிமெண்ட்டில் ஒரு சில சட்டங்களை மட்டும்தான் என்ன பண்ண முடியுது, அமெண்ட்மெண்ட் பண்ணும்பொழுது, அதாவது கான்ஸ்டியூஷனை அமெண்ட்மெண்ட் பண்ணும்பொழுது சிம்பிள் மெஜாரிட்டி கேட்குறாங்க. ஆனால் முக்கால்வாசி சட்டங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ரிஜிடிட்டியும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் there are some other provisions of constitution which cannot be amended by the parliament alone. சரி, இப்போ நம்ம 2 பார்த்தோம்ல, ஸ்பெஷல் மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி. அதில் வந்து பார்லிமெண்ட் மட்டும் முடிவு பண்ணால் போதும். சரிங்களா? பார்லிமெண்ட்லாம் என்ன இருக்கு, கீழவை மேலவை குடியரசுத் தலைவர் 3 பேரும் சேர்ந்தது தான் என்னது ஒரு பார்லிமெண்ட். அப்படி இருக்கும்பொழுது அவங்க 3 பேரும் முடிவு பண்ண மட்டும் என்ன பண்ண போதும். அதுவே in the case of such provisions the amending bill has first to be approved by both houses of parliament by the special majority with the support of
2/3 member of the each houses present and voting, then it is be ratified by the legislature of the at least half of the states of India அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்ததுல பார்லிமெண்ட் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி போட்டு அதாவது ஒரு பில்லு ஜெயிச்சுது அப்படின்னா அது நம்ம சட்டமாக்கலாம். ஆனால் சில விஷயங்கள்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி போட்டு ஓட்டிங்ல ஜெயிச்சா கூட என்ன பண்ண முடியாது, பில்லை பாஸ் பண்ண முடியாது. எப்படி பாஸ் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு. அதாவது இந்தியாவில் ஒரு 28 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா அதுல பாதி மாநிலங்களுக்கு மேல என்ன பண்ணணும், அந்த சட்டத்தை அப்ரூவ் பண்ணணும். அது சட்டசபையில ஏற்றி அவங்களும் என்ன பண்றாங்க, இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம அந்த மாதிரி விஷயங்களை சட்டமா ஏற்ற முடியும். இப்போ ஜிஎஸ்டி வந்து அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, அடுத்து பேட்ச் ஒர்க் பட் த பியூட்டிஃபுல் பேட்ச் ஒர்க். The Indian Constitution is often referred to as a patchwork. It has been inspired and derived from various sources. The best features of various constitutions have been incorporated in our constitution. நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதும்போது ஏறக்குறைய 1946 வரைக்கும் வந்துச்சு. நிறைய நாடுகள் வளர்ச்சி அடைந்த ஒரு நிலைக்கு வந்தவர் அவங்களாம் கான்ஸ்டியூஷன்லாம் ஏற்கனவே வச்சிருந்தாங்க. அப்போதான் நம்ம என்ன பண்றோம், கான்ஸ்டியூஷனை எழுதுறோம். அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம அதை அழகா அரேஞ்ச் பண்ணி அவங்க நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம் அப்படின்னு தான் இதை லைன்ல சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. நம்மளோட டெமோக்ரஸி அப்படின்னா மக்களாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் மக்களாட்சி அப்படின்னா என்னன்னா பாராளுமன்றம் தான் மக்களுக்கு சட்டம் இயற்றதுல முதல் அதிகாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுல நம்மளோட பிரசிடென்ட் வந்து ஒரு நாமினல் ஹெட் தான், ஒரு பேரளவுக்கு தான் தலைவர். ஆனா முக்கியமான பவர்லாம் யாருக்கு இருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு தான் இருக்கு. அந்த பிரைம் மினிஸ்டர் அப்புறம் மெம்பர் ஆஃப் கவுன்சில்ஸ், சரியா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த எல்லாருமே யார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்களுக்கு வந்து யார் பொறுப்பு அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு எம்பியும் பொறுப்பு. அந்த மெம்பர், அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாருமே யாருக்கு பொறுப்பு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு கூட்டா பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் டியூட்டி. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல முக்கியமா என்ன இருக்கு அப்படின்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஒரு குடிமக்களுக்குமே வந்து 6 முக்கியமான உரிமைகள் நம்ம கொடுக்குறோம், அடிப்படையான உரிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6 அடிப்படை உரிமைகள் நம்ம கொடுக்குறோம். என்னென்ன அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை, அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை, அதுக்கப்புறம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அப்புறம் மத உரிமை, அப்புறம் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, அடுத்தது அரசியலமைப்பு ரீதியா தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு 6ஆ பிரிக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்தியாவில் கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இல்லை, அதாவது அடிப்படை கடமைகள் இல்லை. ஆனால் அதை சேர்க்குறாங்க எப்பன்னா 42வது அமெண்ட்மெண்ட், எப்போ 1976 வந்திருக்கும். 10 அடிப்படையான கடமைகள் நம்ம சேர்த்தோம். அப்படி இருக்கும்பொழுது கூடுதலா இப்போ 11ஆவதா ஒரு கடமையை சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்றோம். அதாவது நிறைய நாடுகள்ல இன்னுமே வந்து எல்லாருக்கும் சமமா வாக்குரிமை அளிக்கிறது கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல ரொம்ப சீக்கிரமா என்ன பண்றாங்க, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம 18 வயது நிரம்பின எல்லாருக்குமே என்ன பண்றாங்க அப்படின்னா வாக்களிக்கிற உரிமை கொடுக்குறாங்க. இது ஆர்டிக்கல் 326 சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த பாகுபாடெல்லாம் பாக்குறது இல்ல, ஏஜ், கிரீடு, செக்ஸ், ரிலீஜியன், ஜெண்டரு, அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே பார்க்காம என்ன பண்றோம், ஓட்டு போடுற உரிமையை கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி அப்படின்னா நீதித்துறை அப்படின்னு சொல்லலாம். நீதித்துறை வந்து யாருக்கும் கட்டுப்பாட்டுல இல்லாம சுதந்திரமான நீதித்துறை இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியுது, எல்லாருக்குமே பார்ஷியல் இல்லாத ஒரு நீதியை கொடுக்க முடியுது. The Indian Constitution provide for an independent judiciary. The judiciary has been made independent of the executive as well as the legislature. எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வந்து பொறுப்பு இல்லை,
அதுக்கப்புறம் லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து என்ன பண்ண முடியாது, அது கட்டுப்பட்டு இருக்காது. அதனால நம்மளால பார்ஷியல் இல்லாத ஒரு ஜஸ்டிஸை எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் ஏஜென்சி அப்படின்னா நம்ம அரசாங்கம் வந்து ஒரு சில விஷயங்களை நடத்துறதுக்காக சில முக்கியமான துறைகள் எல்லாம் உருவாக்குறாங்க. துறை அப்படின்னு சொல்லக்கூடாது, அமைப்புகள் அப்படின்னு உருவாக்குறாங்க. The Constitution provides for some independent agencies to perform functions allocated to them. They are சம் கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல் 324 சொல்லுது. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அவர் வந்து ஆர்டிகல் 148 வருவார். அதுக்கப்புறம் யூனியன் அண்டு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் ஆர்டிகல் 315. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280. இவங்க எல்லாருமே வந்து இந்திய அரசியலமைப்பினால உருவாக்கப்பட்ட அமைப்புகள். சரியா? அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது the framers of our constitution had realized that there could be a certain dangerous situation when government could not run ordinary time. Hence, our constitution contains certain emergency provisions during emergency. The fundamental rights of the citizen can be suspended and our government becomes unitary one. The constitution makes provisions for the proclamation, the national emergency under article 352, state emergency under article 356, financial emergency under article 360. சரியா? இது எல்லாமே வந்து என்ன சொல்றாங்க, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா அவசர கால சட்டம் இயற்றுறதுக்கான ஒரு அதிகாரத்தை யாருக்கு, ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கொடுக்குறாங்கல்ல, அதை பற்றி தான் சொல்றாங்க. எப்பயுமே இந்தியா வந்து ஸ்மூத்தாவே இயங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல. ஏதாச்சும் ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒருத்தரோட கையில அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கணும். அது வந்து யாரா இருக்கலாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவராகவும் ஆளுநராகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்கக்கிட்ட இந்த அதிகாரத்தை அவசர காலத்துல முடிவு எடுக்கிற அதிகாரத்தை கொடுக்கறது தான் என்னது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். அப்படி இருக்கும்பொழுது நம்மளுக்கு 3 இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகிள் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360. இதில் ஸ்டேட் எமர்ஜென்சி அதிக தடவை கொடுத்துருக்காங்க, நேஷனல் எமர்ஜென்சி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி மட்டும் இன்னும் இந்தியாவில் ஒரு வாட்டி கூட அப்ளை பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை உங்களோட கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சோர்ஸ் ஆஃப் சர்டன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், எந்தெந்த இடத்துல இருந்துலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு எடுத்தாங்க, எந்தெந்த நாடுகள்லேருந்து இந்தியாவோட அரசியலமைப்புக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து நம்மளுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்க போறோம். தேங்க்யூ.